தமிழக அரசின் மிக முக்கியமான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் சுமார் 1.31 கோடிக்கும் அதிகமான பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வருகின்றனர். இந்த திட்டம் தடையின்றி தொடர வேண்டுமானால் பயனாளிகள் தங்களது ரேஷன் கார்டுகளை முறையாக பராமரிப்பது அவசியம் என தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரேஷன் கடைகளில் தொடர்ந்து பொருட்கள் வாங்காதவர்களின் பெயர்கள் உரிமைத் தொகை பெறும் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ரேஷன் கார்டுகள் தற்போது EPOS என்ற மின்னணு முறை மூலம் கண்காணிக்கப்படுகின்றனர். ஒரு குடும்ப அட்டைதாரர் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேல் நியாய விலைக்கடையில் எந்த பொருளும் வாங்காமல் இருந்தால் அந்த அட்டை பயன்பாட்டில் இல்லாத அட்டை என அதிகாரிகளால் வகைப்படுத்தப்படும். இவ்வாறு முடக்கப்பட்ட அல்லது ரத்து செய்யப்பட்ட கார்டுகளை கொண்டவர்களுக்கு அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகை மற்றும் இதர நலத்திட்ட உதவிகள் உடனடியாக நிறுத்தப்படக்கூடும் என்று எச்சரிக்கப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான அரிசி அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு இந்த 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் அரிசி வாங்கவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் சர்க்கரை, பருப்பு அல்லது எண்ணெய் போன்று ஏதேனும் ஒரு பொருளையாவது மாதம் ஒரு முறை வாங்குவதன் மூலம் உங்கள் அட்டை ஆக்டிவ் நிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம். பொருட்கள் தேவையில்லை என்பவர்கள் அதனை பொருட்கள் இல்லா அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அத்தகைய அட்டைகளுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம். அரசின் நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள் அனைத்தும் ரேஷன் கார்டு தரவுகளின் அடிப்படையிலேயே செயல்படுகின்றனர். எனவே பொங்கல் பரிசு தொகுப்பு, மழைக்கால நிவாரண நிதி மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆகியவற்றை தொடர்ந்து பெற விரும்புவோர் தங்கள் ரேஷன் அட்டையை பயன்படுத்தி தொடர்ந்து பொருட்கள் வாங்குவதை வழக்கமாக கொள்ள வேண்டும். இந்த சிறிய கவனக்குறைவு உங்கள் வங்கி கணக்கிற்கு வரும் மாதாந்திரம் 1000 ரூபாயை தடுத்துவிடக்கூடும் என்பதால் பயனாளிகள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.